guys, this is Somil here. Welcome to Somil Skills. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லீட் கோடில் ப்ராப்ளம் நம்பர் 3307. ஸோ ஃபைண்ட் த கேத் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங் கேம் 2 அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கேட்டிருக்கிறது ஒரு ஹார்ட் ப்ராப்ளம். என்ன கேட்டிருக்காங்கன்னா, அலைஸ் அண்ட் பாப் ஆர் பிளேயிங் எ கேம். இனிஷியலி அலைஸ் ஹாவ் எ ஸ்ட்ரிங் வேர்ட் ஏ. ஓகேவா? ஸோ நேற்று கேட்ட மாதிரி தான், பட் ஆனால் ஈஸியில் வந்து சீக்வன்ஸ் அப்படின்றத ஃபார்ம் பண்ண சொன்னாங்க. இன்றைக்கி என்னென்னா, அலைஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, அவங்களுக்கு எடுத்தோடனே ஏ அப்படின்ற ஸ்ட்ரிங் இருக்கும். நம்ம என்ன பண்ணால் தே ஆல்சோ கிவன் பாசிட்டிவ் இன்டிஜர் கேன்றது கொடுத்துருவாங்க. ஓகேவா? யூ ஆல்சோ கிவன் அண்ட் இன்டிஜர் அரே ஆப்ரேஷன்ஸ்ன்ற ஒரு அரேவும் கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ரேஷன் என்னன்னா, இந்த ஐத் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ரேஷனை நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து அந்த ஸ்ட்ரிங்ல ஆப்ரேஷன் செய்யணும். ஸோ இப்போ என்னன்னா, பாப் வந்து ஆஸ்க் பண்ணுவோம், ஓகே, அலைஸ் கிட்ட, இப்போ பெர்ஃபார்ம் ஆல் ஆப்ரேஷன் எல்லாத்தையுமே நீ வந்து சீக்வன்ஸாக செஞ்சு முடிச்ச பிறகு இப்போ ஆப்ரேஷன் ஆஃப் ஐல வந்து 0வா இருந்துச்சுன்னா அப்பன் பண்ணு, அதாவது ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கை அப்பன் பண்ணு. அதே மாதிரி ஆப்ரேஷன் ஆஃப் ஐ வந்து உனக்கு 1ஆக இருந்துச்சுன்னா ஒரு புது ஸ்ட்ரிங்கை வந்து ஜென்ரேட் பண்ண, விச் மீன்ஸ் தட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து அதோட நெக்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலாக அப்பன் பண்ணு அப்படின்றது. ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா, சி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து அதோடைய சி அப்படின்ற கேரக்டருடைய நெக்ஸ்ட் கேரக்டர் என்ன, டி. ஓகேவா? ஸோ லெட் அஸ் கன்சிடர் இது ஹோல் ஸ்ட்ரிங்கே கன்சிடர் பண்ணிக்கோங்க. 1 அப்படின்ற ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா இதோட நெக்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை எல்லாத்தையுமே இந்த ஸ்ட்ரிங் கூட அப்பன் பண்ணும். ஓகேவா? இப்போ சிக்கு நெக்ஸ்ட் கேரக்டர் டி. ஓகேவா? சியும் டியும் அப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இசட் பி அப்படின்ற ஹோல் ஸ்ட்ரிங்க்கும் நெக்ஸ்ட் கேரக்டர் என்னன்னு பார்த்தோமே, ஆனால் இசட்க்கு அப்புறம் ஏ தான் வரும். ஓகேவா? அப்புறம் பிக்கு அப்புறம் சீன்றது வரும். இப்போ நம்ம அது எல்லாத்தையுமே வந்து இங்கே அப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த ஹோல் ஸ்ட்ரிங்கும் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க கேட்டிருக்கிறது வந்து தட் பர்டிகுலர் கே. ஓகேவா? return the value of the kth character in the word after performing all the operations. ஓகேவா? ஸோ உனக்கு கே வேல்யூ வந்து 10⁻14 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேத் வேல்யூ வந்து 10⁻14, ஆப்ரேஷன்ஸோடைய வந்து லென்த் வந்து 100 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஒவ்வொரு ஆப்ரேஷன்லயும் உனக்கு வந்து என்ன ஆகும்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து டபுள் ஆகுது. ஓகேவா? ஆப்ரேஷன் எனக்கு 100 வரைக்கும்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்லயும் ஸ்ட்ரிங்கோட லென்த் டபுள் ஆகுதுன்னா எனக்கு 2⁻99 வரைக்கும் எனக்கு லென்த் போகும், ஸ்ட்ரிங்கோட லென்த். ஸோ அப்போ பிட் காம்ப்ளெக்ஸா தான் போகும். ஓகேவா? நம்ம நார்மல் மேனுவலா பண்ணோம்னா. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம என்னன்னா, கேத் இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ கேவை பேஸ் பண்ணி நம்ம இப்போ இந்த சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் முதல்ல வந்து இங்கே ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்போம். முதல்ல தே வில் கிவன் ஆப்ரேஷன் அப்படின்ற வந்து ஒரு அரே கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அண்ட் அலாங் வித் தட் இந்த மாதிரி உனக்கு வந்து ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் என்ன இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஏ அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது நம்ம என்ன இட்ரேஷன் செய்வோமே, ஆனால் ஒவ்வொரு இட்ரேஷன்லையும் என்னென்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுன்றது கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் இட்ரேஷன்ல ஏ அப்படின்ற கேரக்டர் இருக்கும். செகண்ட் இட்ரேஷன்ல எதை பொறுத்து மாறும்னா, ஆப்ரேஷன் ஆஃப் ஐட்ரேஷன் -1 விச் இஸ் நத்திங் பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஐட்ரேஷன் 2 செகண்ட் இட்ரேஷனுக்கு i-1 அப்படின்னு என்னன்னா, 0th இண்டெக்ஸ்ல, ஓகே சாரி, ஆமா 0th இண்டெக்ஸ்ல என்ன இருக்கு, உனக்கு ஆப்ரேஷன் 0 எதுவுமே பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங்கை திரும்ப டபுள் ஆக்கி அப்படியே வந்து செகண்ட் இட்ரேஷன்ல இருக்கும். ஓகேவா? முடிஞ்சு. இப்போ அடுத்தது தேர்ட் இட்ரேஷன்ல என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் ஆனது வந்து அப்படியே அப்பண்ட் ஆகுதா இல்ல வந்து அதுல இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கேரக்டர் எடுத்து அப்பண்ட் ஆகுதா அப்படின்றது எதை பொறுத்து அமையுமே, ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ரேஷன் அப்படின்ற அரேவை பொறுத்து அமையும். இப்போ என்னன்னா, தேர்ட் இட்ரேஷன்ல இருக்கு. தேர்ட் இட்ரேஷன் -1 என்னது, செகண்ட். ஓகேவா? ஓகே சாரி, தேர்ட் இண்டெக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இட்ரேஷன்ல உனக்கு என்ன இருக்குன்னா செகண்ட் இட்ரேஷன். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் இட்ரேஷன்ல இருந்து தான் தேர்ட் இட்ரேஷன் போக போறோம். இப்போ இந்த செகண்ட் இட்ரேஷன்ல என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோமேனால், தட் இட்ரேஷன் -1 என்ன இட்ரேஷன், இங்க வந்து செகண்ட் இட்ரேஷன் -1 வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? அந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் இங்க பெர்ஃபார்ம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல 1 அப்படின்றது இருக்கு. 1 விச் மீன்ஸ் தட் நம்ம கொடுக்கப்பட்டுள்ள ஸ்ட்ரிங்கை வந்து அதோடைய அடுத்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு அதை எல்லாத்தையும் அப்பன் பண்ணி ஒரு புது ஸ்ட்ரிங்கை உருவாக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரிங் ஏ அப்படின்னு இருக்குன்னா, இந்த ஏக்கான பி கரஸ்பாண்டிங் பி வந்துருச்சு, இந்த ஏக்கான கரஸ்பாண்டிங் பி இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ புது ஸ்ட்ரிங் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ அகைன்
இந்த தேர்ட் இட்ரேஷன்ல நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றோம் அப்படின்றத அதே ஆப்ரேஷன் அப்படின்ற அரே கிட்ட கேட்போம். ஆப்ரேஷன் அரே வந்து எந்த ஆப்ரேஷன் பண்ணாம டைரக்டா ஆட் பண்ணு அப்படின்றத வந்து ஐட்ரேஷன் -1 அதாவது செகண்ட் இண்டெக்ஸ்ல கொடுக்குது. ஓகேவா? இப்போ திரும்ப அதையே வந்து திரும்ப ஃபுல்லா அப்பன் பண்ணிடுறோம். ஓகேவா? அப்பன் பண்ணிட்டு புதுசா ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எது வரைக்கும் பண்ணுறோம்னா இந்த ஹோல் ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஓகேவா? இதை நம்ம மேனுவலாக பண்ணால் டைம் எடுக்கும். ஓகேவா? ஸோ அதே இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நாலாவது இப்போ என்னன்னா ஃபோர்த் ஐட்ரேஷன் இருக்கு. ஃபோர்த் ஐட்ரேஷன்னா ஐட்ரேஷன் -1 என்னது, தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம். ஏன்னா 1 இருக்கு. 1ன்னா நம்ம வந்து அடுத்த கேரக்டரை வந்து நோக்கி நகர வேண்டும். ஸோ ஏவோட அடுத்த கேரக்டர் பி ஏவோட அடுத்த கேரக்டர் பி அண்ட் அதே மாதிரி பியோட அடுத்த கேரக்டர் சி, அதே மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்பன் பண்றோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபைனலா எங்க ரீச் ஆகுறோம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நமக்கு கேவோடைய வேல்யூ தான் கேவோட இண்டெக்ஸ்ல என்ன இருக்குன்றது தான் தேவை. ஓகேவா? நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரிங் உருவாக்கிட்டே இருக்கிறோம். எது வரைக்கும்னா நமக்கான இந்த கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து லென்த்துக்குள்ள கே அடங்கி இருக்குதா, இதுல வந்து கே 10. ஓகேவா? 10 அப்படின்ற பட்சத்துல பார்க்கும் பொழுது இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து குறைவாக இருக்கு. ஏன்னா இங்க வந்து 2 to the power of 3. ஓகேவா? 2 to the power of 3னா இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து 8. ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வந்து என்னன்னா 2 to the power of 4. ஓகேவா? அதாவது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா லென்த் என்னன்னா 2 to the power of என்ன கரண்ட் ஐட்ரேஷன் இருக்கு அது -1 அப்படின்னு போட்டோம்னா 2 to the power of ஐட்ரேஷன் வந்து 5, ஃபிஃப்த் ஐட்ரேஷன்ல இருக்கு. அதோட -1 என்னன்னா 4. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபிஃப்த் இட்ரேஷன்ல உனக்கு கிடைக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 2 to the power of 4 which is nothing but 16. ஓகேவா? இப்போ அந்த 16 விட நமக்கு கிடைச்சிருக்க லென்த்தை விட குறைவாக இருக்குதா அந்த கேத் இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படின்றத வந்து செக் பண்றோம். ஓகேவா? ஸோ இஃப் இன் கேஸ் இருந்துருச்சுன்னா அப்போ நமக்கு ஆன சொல்யூஷன் இதுல தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ சின்ஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு மேனுவலா பண்றதுக்கு டைம் அதிகமா எடுக்கும் அப்படின்றது, இப்போ வந்து நம்ம மேனுவலா பண்ணல, ஜஸ்ட் கேவை வச்சு வேல்யூவை ட்ராக் பண்றோம். ஓகேவா? இங்க கேத் பொசிஷன்ல என்ன இருக்கு, இது ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th. ஓகேவா? ஸோ இதே ஸ்ட்ரிங்கை பாதியா பிரிச்சோம்னா இது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 8. ஓகேவா? 8 லென்த் இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல 8 லென்த் இருக்கும், ரெண்டுமே சேர்த்தா 16. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இங்க மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நமக்கு கேத்து கேரக்டர் என்னது 10. ஓகேவா? நம்ம இந்த 10 அப்படின்ற கேரக்டர் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம அப்படியே பின்னாடி ட்ராக் பண்ணிட்டே போறோம். ஓகேவா? ரிவர்ஸ் லாஜிக் யோசிக்கிறோம். ஓகேவா? ஸோ ட்ராக் பண்ணிட்டே போறப்போ, மேனிபுலேட் பண்ணிட்டு போறப்போ நம்ம வந்து ஃபைனலா இந்த கேத்த பொசிஷன்ல என்ன வேல்யூ வருது அப்படின்றத வந்து இங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ற அரேவை வச்சு கண்டுபிடிக்க போறோம். என்ன ஒரு விஷயம்னா 0னா எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ணல. நமக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த அரேல கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து 0வா இருந்ததுன்னா நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷனும் செய்யவே இல்லை அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அதே 1 அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் செஞ்சிருக்கோம், அதாவது அடுத்த கேரக்டர் மூவ் ஆயிருக்கும் அப்படின்றது நமக்கு எப்பயுமே தெரியும். ஆன்சர் வந்து ஏ அப்படின்றதுல இருந்து A to Z தான் இருக்கும். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா நம்மளோட அரேவோட இப்போ வந்து இது வந்து சர்க்கிளா மாறிட்டே இருக்கும். ஓகேவா? இசட்க்கு அப்புறம் ஏ அப்படின்றதெல்லாம் மாறும். ஓகேவா? பட் எனிஹவ் இப்போ சிம்பிளா ரொம்ப சின்ன அரேவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி லெட் கன்சிடர். ஸோ இதுல வந்து நமக்கு மொத்தம் எத்தனை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் இருக்கு, 2. ஓகேவா? 2னா என்ன, A + 2 என்னது, A + 2 BC. ஓகேவா? அப்போ இதோட ஆன்சர் வந்து ஏல இருந்து சிக்குள்ள தான் இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு கெஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம இந்த 10ல இருந்து அப்படியே ட்ராக் பண்ணிட்டே போறோம் பின்னாடி. இந்த 10th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய which is nothing but 9th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ, அதாவது இந்த 10th பொசிஷன், அதாவது 9th இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ எதை பொறுத்து மாறுது ஆனால் முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய இந்த செகண்ட் கேரக்டர் ஏன்றதை பொறுத்து மாறுது. ஸோ இப்போ இந்த கே வேல்யூ வந்து இங்க வந்து 10ல இருக்கு. ஓகேவா? இங்க கே வேல்யூ வந்து 10ல இருக்கு. இதுக்கு முன்னாடி கேவோட வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த 10 மைனஸ் ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னது, 8. ஓகேவா? அந்த 8 நம்ம வந்து குறைச்சோம்னா அதோடைய எத்தனாவது பொசிஷன்ல கே வேல்யூ இருந்தது அப்படின்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம பின்னாடி ட்ராக் பண்ணிட்டே போகணும். இப்போ இங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், கேவோடைய வேல்யூ இங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு.
ஸோ இதோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? அப்படியே தான் இருக்கும். ஸோ திரும்ப இங்கேயும் பார்த்தோமே ஆனால் கேவோடைய வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு. ஓகேவா? கேவோடைய வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? இப்போ என்னன்னா இங்க கேவோடைய வேல்யூ வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஆனா பட் அதோட இண்டெக்ஸ் வந்து 1. ஓகேவா? இண்டெக்ஸ் 1 அதோட பொசிஷன் வந்து 2. ஓகேவா? இப்போ என்னன்னா இதே கே வேல்யூ செகண்ட் ஹாஃப்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்து, அதாவது ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்து தான் இந்த வேல்யூ வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா? ஏன்னா அதுல ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுனால தான் இங்க ஏ அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்திருக்கு. ஜீரோன்ற நமக்கு எக்ஸாக்டா தெரியுது. ஜீரோன்ற ஆப்ரேஷன், அதாவது எந்த ஆப்ரேஷன் பண்ணாதனால ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்திருக்கு. இப்போ ப்ரீவியஸ் ஸ்ட்ரிங்ல கே என்னவா இருந்திருக்கும், கேத் இண்டெக்ஸ்ல என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ட்ராக் பண்றப்போ என்ன தெரியும்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் வேல்யூ மைனஸ் ப்ரீவியஸா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 to the power of 0 1. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1 அப்படின்றது கிடைக்குது. ஸோ அப்போ ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து தான் நமக்கு கேவோடைய வேல்யூ வந்து ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் பொசிஷன் அண்ட் செகண்ட் பொசிஷன்ல இருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிருக்கு. அண்ட் தென் ஃபைனலா வந்து உனக்கு செகண்ட் பொசிஷன்ல இருந்து டைரக்டா 8th பொசிஷனுக்கு போயிருக்கு. அதுவும் 5th இட்டரேஷன்ல. ஓகேவா? இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் பொசிஷன் போறப்போ எந்த ஆப்ரேஷனும் செய்யல. அண்ட் அதே மாதிரி செகண்ட் இட்டரேஷன்ல இருந்து செகண்ட் இட்டரேஷன் போறப்போ வந்து அதாவது செகண்ட் பொசிஷன்ல இருந்து செகண்ட் பொசிஷன் போறப்பயும் உனக்கு வந்து அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. பட் ஆனா ஸ்ட்ரிங்ல வந்து சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? ஸ்ட்ரிங்ல சேஞ்சஸ் இருக்கு. பட் ஆனா தட் கேல வேல்யூ வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே, அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த கே வேல்யூ வந்து செகண்ட் ஹாஃப்லயும் இருக்கணும். புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். கே வேல்யூன்றது வந்து அந்த நம்ம எடுத்துக்கக்கூடிய இட்ரேஷன்ல இருக்கக்கூடிய செகண்ட் ஹாஃப்லயும் இருக்கணும். அதே சமயம் அந்த செகண்ட் ஹாஃப்ல இருக்கக்கூடிய நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன், அதாவது ஐட்ரேஷன் -1 ஆப்ரேஷன் ஆனது வந்து நமக்கு 1 ஆகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த கே, அதாவது தட் பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இது வரைக்குமே ஏ உடைய வேல்யூ சேஞ்ச் ஆகவே இல்லை, ரிமைன்ஸ் சேமா இருக்கு. இங்க பார்த்தோமே ஆனால் கே வந்து செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ஓகேவா? ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த நம்ம பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் அப்படின்றது பார்த்தோமே ஆனால் இங்க வந்து ஃபிஃப்த் இட்ரேஷன். ஓகேவா? ஃபிஃப்த் இட்ரேஷன்னா ஃபிஃப்த் இட்ரேஷன் நம்ம ஆப்ரேஷன் பண்ண போறது இல்லை. ஃபோர்த் இட்ரேஷனோட ஆப்ரேஷன் தான் இங்க ஃபிஃப்த் இட்ரேஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ ஃபோர்த் இட்ரேஷன் -1 என்னது? தேர்ட் இண்டெக்ஸ். தேர்ட் இண்டெக்ஸ்ல என்ன ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம்? 1 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இங்க வந்து உனக்கு ஏ வந்து பிஆ சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த லாஜிக்ல, ரிவர்ஸ் லாஜிக்ல தான் நம்ம வந்து இப்போ வந்து கோட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்து கொண்டோம்னால் இட்ரேஷன் அப்படின்றது இருக்கும், லென்த் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? இப்போ இனிஷியலா 0வா இருக்கு. இப்போ மொத்தம் எத்தனை இட்ரேஷன் இதுக்கு தேவைப்படுது அண்ட் எத்தனை லென்த் வரைக்கும் வருது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். மொத்தம் 5 இட்ரேஷன் இருக்கு, லென்த் இருக்கு அப்படின்றது வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா அன்டில் கே வந்து ரீச் ஆகிற வரைக்கும். ஓகேவா? வைல் இந்த லென்த் வந்து கேவை விட கம்மியா இருக்கிற வரைக்கும் லென்த் அதிகப்படுத்துறேன் அப்படின்றத சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஒன்ஸ் அதிகமாயிடுச்சுன்னா இந்த வைல் வந்து பிரேக் ஆயிடும். ஓகேவா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்ததாக என்ன ஒரு விஷயம்னா, இப்போ வந்து ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபார்வர்டா டிராவல் ஆயாச்சு. இப்போ ரிவர்ஸ்ல போறோம். ரிவர்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா கே வேல்யூ வச்சு ட்ராக் பண்ண போறோம். ஓகேவா? கே வந்து 1 ரீச் ஆகிற வரைக்கும். ஓகேவா? வைல் கே வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா கேவோடைய வேல்யூ வந்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கணும், அதே சமயம் அதோடைய ஆப்ரேஷன் வந்து 1 இருக்கணும் அப்படின்றத சொன்னேன். ஓகேவா? அப்போ இஃப் கே வந்து ஓகேவா செகண்ட் ஆஃப் அப்படின்னா என்னன்னா லென்த் டிவைடட் பை 2 விட பெருசா இருந்ததுன்னா, இப்போதைக்கு இருக்கக்கூடிய லென்த், இப்போ கடைசியா பார்த்தோமே ஆனால் நம்மளுடைய லென்த் வந்து 16. ஓகேவா? அந்த 16 செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் செகண்ட் ஆஃப்ல தான் இருக்கு. பாதி பிரிச்சுன்னா 8 அப்படின்றது வரும். அந்த 8 விட கிரேட்டர் தான் இருக்கு 10 அப்படின்றது. ஓகே, செகண்ட் ஆஃப்ல இருக்கு. அண்ட் அதே சமயம் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஐடி -1. நான் என்ன சொன்னேன்? இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஐட்ரேஷன் வந்து 5. ஓகேவா? இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஐட்ரேஷன் வந்து நமக்கு 5. மொத்தம் 5 ஐட்ரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஐட்ரேஷன் வச்சு பார்க்கணும்.
நமக்கு மொத்தம் கொடுத்துருக்கக்கூடிய அரேவோடைய லென்த் வந்து 4. ஓகேவா? ஐட்ரேஷன் வந்து நமக்கு வந்து இப்போ முதல்ல பார்த்தோமே ஆனால், ஒரு நிமிஷம் நான் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் முதல்ல. ரிட்டன் சம்வாட் நான் ஏதோ ஒரு ஏ அப்படின்ற கேரக்டர் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு மொத்தம் எத்தனை ஐட்ரேஷன் அண்ட் லென்த் கிடைக்குதுன்ட்டு. ஒரு நிமிஷம். லென்த் வந்து நம்ம 1ல எடுத்துக்கணும். ஏன்னா 0 மல்டிப்ளைட் பை 0 அது இன்ஃபினைட்டாக போயிட்டே இருக்கும். இனிஷியலாக 1 அப்படின்ற லென்த்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ என்னன்னா நமக்கு வந்து 16 அப்படின்றது வந்து லென்த் கிடைச்சிருக்கு. ஐட்ரேஷன் வந்து நமக்கு 4. ஓகேவா? 4 ஐட்ரேஷன் நடந்து தான் உனக்கு வந்து லென்த் வந்து டபுள் ஆகி உனக்கு 16 அப்படின்றது கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்ட் ஐட்ரேஷன், ஃபோர்த் ஐட்ரேஷன் இப்படி எடுத்துருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி 4 ஐட்ரேஷன் நடந்து தான் உனக்கு வந்து 16 லென்த் வரைக்கும் உனக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த 4வது ஐட்ரேஷன்ல தானே உனக்கு இப்படி கிடைக்குது. ஸோ அந்த ஐட்ரேஷன் -1. இப்போ நான் வந்து இங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிருக்கனால 1 2 3 4 5ன்றது கொடுத்துருக்கேன். பட் நமக்கு இங்க வந்து எப்படி கிடைச்சிருக்குன்னா 4வது ஐட்ரேஷன்ல நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 16 கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ என்னன்னா நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணுவோம். ஓகேவா? வைல் கே வேல்யூ வந்து 1 ரீச் ஆகிற வரைக்கும் கேவை வந்து பின்னாடி ட்ராக் பண்ணிட்டே போகணும். இஃப் எனக்கு வந்து கேவோடைய வேல்யூ வந்து செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சுன்னா லென்த் டிவைடட் பை 2 அண்ட் அதோடைய ஆப்ரேஷன் வந்து நான் தான் சொன்னல ஐட்ரேஷன் -1 வந்து எனக்கு 1க்கு ஈக்குவலாக இருந்தால் அதோடைய கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றேன். ஏன்னா இங்க மட்டும்தான் உனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுது. இல்லைன்னா அந்த வேல்யூ ரிமைன்ஸ் சேமா தான் இருக்கும். எத்தனை கவுண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத வந்து இங்க நான் ஆட் பண்ணணும். ஓகேவா? கவுண்ட் மாடுலோ 26. ஓகேவா? அப்போ ஆர்ட் ஆஃப் ஏ பிளஸ் கவுண்ட் ஆஃப் கவுண்ட் மாடல 26 இது ரெண்டுத்தையுமே வந்து ஆர்டா மாத்திட்டு ஆட் பண்ணிட்டு அதை வந்து கேரக்டரா மாத்தி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த கவுண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா கேவோடைய வேல்யூ வந்து குறைக்கணும், சைஸ் லென்த் வந்து குறைக்கணும். எப்போனா இஃப் எனக்கு அதே கே வேல்யூ வந்து லென்த் டிவைடட் பை 2 விட அதிகமா இருக்கு. ஓகேவா? அப்படின்னா அதோடைய பாயிண்டர் வந்து ஷிஃப்ட் ஆகும். இங்க வந்து 8ல இருந்து 10ல இருந்து உனக்கு செகண்ட் பொசிஷன் போச்சா. பட் ஆனால் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கனால ஒரு பிரச்சனையும் இல்லை, அதோட வேல்யூ அப்படியே தான் இருக்கும். எப்போ இது வந்து செகண்ட் ஹாஃப் ரீச் ஆகுதோ அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு ஜம்ப் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேவா? எப்போ வந்து இந்த கேவோட வேல்யூ செகண்ட் ஹாஃப்ல இருக்கோ கே மைனஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஜம்ப் பண்ணும் அப்படின்றதுக்காக என்ன சொன்னா 2 to the power of ப்ரீவியஸ் பொசிஷன். ஓகேவா? நம்ம வந்து 2 to the power of ப்ரீவியஸ் பொசிஷன் என்னன்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் ஐட்ரேஷன் -1 அதுதான் ப்ரீவியஸ் பொசிஷன். ஓகே, இப்படியும் கொடுக்கலாம். நம்ம வந்து பிட் வைஸ்லயும் வந்து 1 டபுள் லெஃப்ட் ஷிஃப்ட் ஆஃப் IT -1 அப்படின்றது கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா லென்த்ன்றது வந்து பாதியா டிவைட் ஆகுது. அதே மாதிரி ஐட்ரேஷனும் வந்து உனக்கு ஒரு ஐட்ரேஷன் குறைஞ்சிட்டே வருது. ஃபைனலா இதை வந்து ரிசல்ட் ரிட்டர்ன் பண்றோம். ஏ அப்படின்ற கேரக்டரை பொறுத்து ஓகேவா, ஏ அப்படின்ற கேரக்டரை பொறுத்து அந்த கேரக்டரோட ஆர்டினல் வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த ஆர்டினல் வேல்யூவை வந்து நமக்கு கிடைச்சிருக்க கவுண்டோட மாடுலோ எடுத்து நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் பண்றோம். மாடுலோ எடுத்து அந்த ஹோல் வேல்யூவை வந்து கேரக்டரா மாற்றி நம்ம வந்து ரிட்டர்ன் பண்றோம். இப்போ நமக்கு என்னன்னா ஆக்சஸ் லோக்கல் வேரியபிள் கவுண்ட் அப்படின்றது வருது. கவுண்டை நம்ம வந்து டிக்ளேர் பண்ணல. ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். யா, ரன் ஆயிடுச்சு. சப்மிட் பண்ணி பார்ப்போம். யா, சப்மிட் ஆயிடுச்சு. See you guys in